இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன கங்குவா படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்திரலாம். கங்குவா இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சூர்யா ஒன் மேன் ஷோவா இருந்து இந்த படம் முழுக்க அவரோட தோல்ல சுமந்துட்டு போயிருக்காரு. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் படத்துல செம்மையா இருக்கு. அதே மாதிரி படத்துடைய மேக்கிங்கா இருக்கட்டும், படத்துல இவங்க காமிச்சிருக்க விஷுவல்ஸ் ஆகட்டும், எல்லாமே டாப் நாச்சா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து 3Dல தான் விட்டுருக்காங்க. நான் 3Dல தான் இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தேன். 3D எஃபெக்ட் உண்மையிலேயே இந்த படத்துல செம்மையாவே பண்ணியிருக்காங்க. 2.0க்கு அப்புறம் இந்த படத்துடைய 3D எஃபெக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு 3D எஃபெக்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நல்ல ஒரு 3D எஃபெக்ட் இருக்கிற தியேட்டரா பார்த்து செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கு போங்க. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே டீசெண்டா தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃபோட ரொம்பவே ஸ்லோவா இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. படத்துல திஷா பட்டானியை ஹீரோயினா போட்டிருக்காங்க. ஆனா இந்த படத்துல இவங்க எதுக்காக போட்டாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா திஷா பட்டானிக்கு இந்த படத்துல ரோல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவங்களோட கேரக்டரை இன்னும் கூட நல்லா பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ திஷா பட்டானியுடைய கேரக்டரை சுத்தமா படத்துல வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த படம் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சூர்யாவோட கேரக்டர் மட்டும் தான் உங்களோட மைண்ட்ல வந்து பதியும். அவரோட கேரக்டர் மட்டும் தான் நல்லா டிசைன் பண்ணி எழுதியிருக்காங்க. மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே சும்மா பேருக்குன்னா எழுதியிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸ் எதுவுமே நம்மளோட மனசுல பதியவே இல்லை. இந்த படத்துக்கு டிஎஸ்பி தான் மியூசிக் போட்டிருக்காரு, தேவிஸ்ரீ பிரசாத். இந்த படத்துல நிறைய இடங்கள்ல நிறைய பேர் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம தியேட்டர்ல பார்க்க சொல்ல நமக்கு நிறைய இடத்துல அது வந்து ரொம்ப எரிச்சலா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நிறைய இடத்துல என்னடா கத்திக்கிட்டே இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பிங்காகவே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கத்திக்கிட்டே இருக்க மாதிரியான விஷயங்களை இந்த படத்துல இவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல குட் பம்பிங்கா உண்மையிலேயே படத்துல விஷுவல்ஸோட பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த கங்குவா படத்துக்கு இவங்க ரொம்ப ஹைப்லாம் கொடுத்தாங்க. ஆனா கொடுத்த ஹைப் அளவுக்குலாம் இந்த படம் வந்து இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். படத்தை டீசெண்டா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல எமோஷனலான ஒரு சில விஷயங்களையும் வச்சிருந்தாங்க. பட் ஒரு சில எமோஷனல் சீன்ஸ்லாம் பெருசா நமக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னா இங்க நம்ம சொல்லணும். பட் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய கொஞ்சம் எமோஷனலான மொமெண்ட்ஸ்லாம் லைட்டா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. படத்துடைய கடைசியில ஒரு சின்ன கேமியோவையும் வச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த பார்ட்டுக்கான அந்த லீடை கொடுத்துதான் இவங்க வந்து படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் படத்துல பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான டீசென்டான ஒரு படம் தான். கண்டிப்பா ஒரு தடவை நீங்க இந்த படத்தை உங்க ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். அடல்ட் கண்டென்ட் அப்படின்லாம் இந்த படத்துல பெருசா எதுவும் இல்லை. ஆனா ரத்தம் தெறிக்கக்கூடிய கொடூரமான காட்சிகள்லாம் இந்த படத்துல இருக்கு. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு, 3Dலயே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை தியேட்டர்ல உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கங்குவா மூவியை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரிவ்யூ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.